மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ளக்கூடிய சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார். திருச்சியில் தொடங்கக்கூடிய இந்த நடைபயணம் மதுரை வரை சுமார் 190 கிலோமீட்டருக்கு வைகோ நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். எதற்காக இந்த நடைபயணம் அப்படின்னா, போதைப் பொருளுக்கு மாணவர்கள், இளைஞர்கள் என பலரும் அடிமையாவதை தடுக்க வேண்டும். தமிழகத்தில் சாதி, மதம் தொடர்பான சண்டைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் வைகோ நடைபயணம் மேற்கொள்கிறார். இன்றைய தினம் தொடங்கக்கூடிய இந்த நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நடைபயணத்துல பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நடைபயணத்துல யாரெல்லாம் பங்கேற்க போறாங்க அப்படின்னா, மதிமுகவின் மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி அப்படின்னு இந்த 3 அணிகளில் இருந்து சுமார் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 1000 பேருமே வைகோ தலைமையில நடக்கக்கூடிய நடைபயணத்துல பங்கேற்க போறாங்க. ஏற்கனவே வைகோ தமிழ்நாடு முழுவதும் கடந்த காலங்களிலும் இப்போ வரைக்கும் ஒரு 7000 கிலோமீட்டர் வரைக்கும் நடைபயணம் நடந்திருக்கிறார். இப்போ அவருடைய ஒரு 11வது நடைபயணமாக இந்த நடைபயணம் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத மையமா வைத்து நடக்கிறது. இதனை தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் திருச்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார்.